بسم الله الرحمن الرحيم. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சென்னை மண்டலத்தின் சார்பாக நாய்க்கீரன் என்று சொல்லக்கூடிய நக்கீரன் பத்திரிகை அலுவலகத்தை முற்றிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்திய ஜனநாயகத்தின் தூண்களிலே ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் பத்திரிகை துறை. பத்திரிகை துறை என்பது ஒரு மக்களிடத்தில் உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சாதனம். அப்படியாப்பட்ட அந்த பத்திரிகை துறையை ஈனத்தனமாக தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக பத்திரிகை படுத்துவிட்ட காரணத்தினால் அதை தூக்கி நிமிர்த்துவதற்கு வேற வழி இல்லாத காரணத்தினால் யாரையெல்லாம் சீண்டி பார்த்தால் சலசலப்பு உண்டாகுமோ, யாரை வம்புக்கு இழுத்தால் பத்திரிகையுடைய பெயரு பரபரப்பாகுமோ, அப்படி செய்தாலும் நம்முடைய பொழப்பை ஓட்டலாம் என்கின்ற அடிப்படையில் நாய்க்கீரன் பத்திரிகையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அமைப்பாளரும் மேலாண்மை குழு உறுப்பினரும் ஆகிய சகோதரர் பி ஜெயனுலாபின் அவர்கள்தான் இந்த தமிழ்நாட்டிலே நடந்த அனைத்து விதமான கலவரங்களுக்கும் படுகொலைகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கின்றார் என்று எவனோ அடையாளம் தெரியாத 3 பிராண்டிகள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை தூக்கி குப்பையில எறியாமல் அதை ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டு தன்னுடைய அழைப்பை தீர்த்துக் கொண்டிருக்கின்றார் நாய்க்கீரன் பத்திரிகை. இந்த பத்திரிகை ஏற்கனவே ஒருமுறை நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்திய காரணத்தினால் மிகப்பெரியதொரு முற்றுகை போராட்டத்தை இதே இடத்திலே நடத்தி பத்திரிகை துறையிலேயே மிகப்பெரிய ஒரு தலைமுறையை நம்முடைய ஜமாத் இந்த நக்கீரன் பத்திரிகைக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாலும் கூட அடைந்ததை போல் தெரியவில்லை. எனவே இந்த ஒரு முற்றுகை போராட்டம் நக்கீரனுக்கு இருக்கக்கூடிய கடைசி மரண அடியாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய சென்னை மண்டலம் சார்பாக இப்பொழுது முற்றுகை போராட்டத்துக்குண்டான கோஷங்களை நாம் ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம், இது போராட்டம். நாய்க்கீரனே எச்சரிக்கை. யாரடா நீ, யாரடா, யாரடா நீ, யாரடா, யாரடா நீ, யாரடா. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும், சட்டம் ஒழுங்கு. தயாரடா, தயாரடா. முஸ்லிம்களை சீண்டி பார்த்தால், முஸ்லிம்களை சீண்டி பார்த்தால் நாங்களும் தயாரடா, நாங்களும் தயாரடா. வாங்காதே, 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 வாங்காதே. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. தமிழக அரசே நடவடிக்கை எடு. விளையாடாதே. காசுக்காக எதையும் செய்யும், காசுக்காக எதையும் செய்யும். நீ துணிவாயோ, நீ துணிவாயோ. எச்சரிக்கை, எச்சரிக்கை. ஏக்கர் மாமா கோபாலே, ஏக்கர் மாமா கோபாலே. நக்கீரன் என்ற பெயரில், நக்கீரன் என்ற பெயரில் மஞ்ச பத்திரிகை நடத்தி, மஞ்ச பத்திரிகை நடத்தி தமிழகத்தை சீர்குலைக்கும். தெளிவு செய்கிறேன், என்ன தெளிவு செய்கிறேன். கோபாலா, கோபாலா, வெளியே வந்து சொல்வாயா? பத்திரிகை உனக்கு தேவைதானா? பிச்சை எடுத்து பொழைக்கலாம், பொறுப்பொறுக்கி பொழைக்கலாம்.
பிச்சை எடுத்து பொழைக்கலாம், பெரு பொறுக்கி பொழைக்கலாம், அத்தனை தனத்தை விலை பேசி மாசுபடுத்த விட மாட்டோம், மாசுபடுத்த விட மாட்டோம். வெக்க கேடு, வெக்க கேடு, வெக்க கேடு, வெக்க கேடு. ஐயா கேடு, ஐயா கேடு. பத்திரிகை படுத்து விட்டால், பத்திரிகை படுத்து விட்டால் சூழ்ச்சி மானக்கேடு. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், நக்கீரனே மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். கோபால் மாமா வெளியே வா, வெளியே வாடா, வெளியே வச்ச கோபால் மாமா வெளியே வாடா. போராட்டம், இது போராட்டம், முஸ்லிம்களின் போராட்டம். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். மானம் கெட்ட கோபாலை, மானம் கெட்ட கோபாலே, மானம் கெட்ட கோபாலே. எனக்கு ஆண்மை இருந்தால் நேரடியாக மோதி பாரு. யாரடா நீ, யாரடா? மானம் கெட்ட நாடு. தமிழக அரசே நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. தமிழக அரசே நடவடிக்கை எடு. நக்கீரனை கண்டிக்கிறோம், எச்சரிக்கின்றோம், கடைசியாக எச்சரிக்கின்றோம். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தாமதிக்காதே, தாமதிக்காதே. கெட்ட நக்கீரனே, மானம் கெட்ட கோபாலே, மானம் கெட்ட கோபாலே. முஸ்லிம்கள் உணவுகளோடு கோபால் மாமா, கோல்மால் மாமா, கோபால் மாமா, கோபால் மாமா, கோபால் மாமா, கோல்மால் மாமா, கோபர் மாமா, கோபால் மாமா, கோபர் மாமா, கோபால் மாமா. நக்கீரன் என்ற பெயரிலே, நக்கீரன் என்ற பெயரிலே பத்திரிகை உனக்கு தேவைதானா? மானம் கெட்ட கோபாலே, மானம் கெட்ட கோபாலே, மூடு சொல்றீங்களா கோபாலே? தேவைதானா, தேவைதானா? பத்திரிகை தர்மத்தை மீறியதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பத்திரிகை என்று ஒரு தர்மம் இருக்கிறதை பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் கூட உணர்ந்து வைத்திருக்கின்றோம். இதை பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய நக்கீரனுடைய கோபாலாக இருந்தாலும் சரி, காமராஜாக இருந்தாலும் சரி, அந்த குழுமமே இதை மறுத்துக் கொண்டு பல தடவை இது போன்று மக்களை வம்புக்கு இழுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உணர்வு பத்திரிகையாக இருந்தால் கூட நம்மை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு செய்தியை சொன்னால் கூட அது சொன்னது சரிதானா என்பதை சரிபார்த்துதான் நாம் செய்திகளை வெளியிடுகின்றோம். சமீபத்தில் கூட சிதம்பரத்திலே ஒருத்தர் தன்னை அவுளியா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் என்று மக்கள் சொன்ன போது அவர் உண்மையிலே அப்படி சொல்கிறாரா என்பதை போய் பார்த்து வந்துதான் நாம் செய்தியை வெளியிட்டோம். ஆனால் இந்த நக்கீரன் பத்திரிகை தொடர்ந்து இது போன்ற செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். இந்த பத்திரிகை தர்மத்தை முழுமையாக இந்த நக்கீரன் மீறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நக்கீரன் அவர்கள், இந்த கோபால் மீசையை ரொம்ப பெருசா வைத்திருப்பதற்கு காரணம் இவர் ஆண்மை இல்லாதவன்னு சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க. நம்ம இந்த செய்தி வெளியிட முடியுமா? அவருடைய அந்த குழந்தைகள் எல்லாம் காமராஜர் என்று சொல்லக்கூடிய வேறொரு ஆசிரியர் இருக்கிறார், அவரால் வந்தது போன்று மக்கள் பேசுறாங்க. இதை நம்ம வெளியிட முடியுமா? பத்திரிகைக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது என்று நாம் இந்த பத்திரிகை தர்மத்தை இதுவரை பேணி காத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எல்லா பத்திரிகையாளர்களும் இந்த தர்மத்தை பேணி காக்கின்றார்கள். இந்த நக்கீரன் தொடர்ந்து இந்த முறையை பேணாமல் வம்பிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே மானம் உள்ள ரோசம் உள்ள ஒருவனாக
இந்த பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இனி இந்த செய்தி வரக்கூடாது. கோஷத்தை பார்க்கும்போது பெண்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. உண்மையிலே வெட்கம் கெட்டவனாக இருந்தால்தான் இனியும் அவனிடத்தில் இந்த நிலை தொடரும் என்பதை இன்னும் சீண்டி பார்க்க வேண்டாத ஒரு இடத்தில் சீண்டி விட்டான். இதோடு அவனுடைய கொட்டத்தை அடக்கிவிடுவோம் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரை முடித்துக் கொள்கின்றேன். மாசுபடுத்த விட மாட்டோம், மாசுபடுத்த விட மாட்டோம். ஆனங் கெட்ட கோபாலே, யாரிடம் நீ மோதி பார்க்கிறாய்? நினைவு இருக்குமே ஆனால், ஆண்மை இருக்குமே ஆனால் கேடு வெட்கக்கேடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே நம்முடைய எல்லா அலுவல்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு காவல்துறையிலே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கென்று சில இடங்களை சென்னையில் ஒதுக்கி தந்திருந்தும் கூட தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயம் இந்த இடத்தை தேர்வு செய்து ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி, ஆண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு சரிநிகராக பெண்களும் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தும் முகமாக ஒரு முற்றுகை போராட்டத்தில் இங்கு பங்கு பெறுகிறார்கள் என்றால், நக்கீரன் என்கிற ஒரு பத்திரிகை, உலகத்தில் எத்தனையோ பத்திரிகைகளை நம்ம பார்த்திருக்கிறோம், தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயத்தை ரணப்படுத்துவதையே தன்னுடைய தொழிலாக வைத்துக் கொண்டு முஸ்லிம் சமுதாயத்திற்கு எவ்வாறு எழுதினால் அவர்கள் கோபம் கொள்வார்களோ, அவர்கள் ஆத்திரம் அடைவார்களோ, எல்லா சமுதாயத்திற்கும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இஸ்லாத்தை மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும், எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அது அவர்களை புனிதமாக கருதுகிறார்கள். எதையும் சீண்டி பார்க்காத, உனக்கு எழுதுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கு. சமூகத்தை, சமுதாய மக்களை, அவர்களுடைய வழிபாடுகளை அவர்கள் புனிதமாக கருதக்கூடியவர்களை ரணப்படுத்துவதற்கு என்ன இது ஒரு வேலையா? இதை கண்டிப்பதற்காகத்தான் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு வரோம். இந்த நக்கீரன் மாமா கோபால் தொடர்ந்து இந்த காரியத்தை செய்து வந்து கொண்டே இருக்கிறார். நாம் எதற்காக கோபமுற்று இப்படி கண்டன கோஷங்கள் எல்லாம் போடுறோம்? பொதுவாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கண்டன கோஷங்களை, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாதுங்க. இங்க வந்திருக்கக்கூடிய காவல்துறை, உளவுத்துறை, அன்பார்ந்த பத்திரிகை துறை நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு காலத்திலும் மேடை மீது அமர்ந்து கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேச மாட்டோம். கண்டன கோஷம் என்கிற பெயரிலே அவரது மான மரியாதை போகும் விதத்திற்கெல்லாம் இதுவரை யாரையும் நாங்கள் இப்படி இழிவுபடுத்தி எல்லாம் பேசுறது கிடையாது. ஆனால் இவனுக்கு உரைக்கணும் என்பதற்காக நாங்க இப்படி கடுமையான கோஷத்தை ஏற்படுத்துறோம். தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு என்பார்கள். நாங்க இவரை நல்ல மனுஷன் நினைச்சோம். அதற்காக சென்ற ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில், கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடுமையான கண்டன உரை, நம்முடைய ஜமாத்துடைய மாநில துணைத் தலைவர் கடுமையான கண்டன உரை நிகழ்த்தினார். நாம எதிர்பார்த்தோம், இதுக்கு பிறகு தன்னுடைய செயலை திருப்பிக் கொள்வான். எப்படி எல்லாம் போனது எழுதுனா, நித்யானந்தா அவருடைய மாணவர்கள் கப்பலில் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த நித்யானந்த சாமியாரை நபிகள் நாயகத்தோடு சம்பந்தப்படுத்தி அவர் சொன்னாரா, என்னைக்கோ நான் தான் நபிகள் நாயகம் என்று சொன்னாராம். இதை அவருடைய செய்தியில பரபரப்பாக எழுதி அதுல பிச்சை பிழைப்பு பிழைக்கக்கூடிய அந்த நக்கீரன் கோபாலை சென்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டிச்சோம். திருந்துவான்னு பார்த்தோம், திருந்தின பாடி இல்ல. இப்ப அடுத்ததா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த வாரம் நக்கீரன் பத்திரிகையில இஸ்லாமிய சமுதாயம் அதிகம் மதிக்கத்தக்க ஒரு தலைவர், இதை வெளிப்படையா பேசுவோம். இங்க தனி மனிதனுடைய முகஸ்துதியோ அவருடைய புகழ் பாடுதலோ கிடையாது. வந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தெரியும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறாத மற்ற எத்தனையோ முஸ்லிம் சமுதாய மக்களுக்கும் தெரியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டுமல்ல, இந்த ஜமாத்திற்கு வெளியே இருந்து வெளி இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை தூய வடிவத்தில் பின்பற்றக்கூடிய எல்லோருக்கும் அவருடைய உள்ளத்தில் சகோதரர் பி ஜெயினுலாபுதீன் அவர்களை பற்றிய ஒரு நல்ல எண்ணமும், அவர்களை பற்றி அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் எல்லா முஸ்லீம் இடத்துல இருக்கு. இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், பிஜே என்று சொன்னால் அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய சொத்து நான் நினைக்கிறேன். அடே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய சொத்து கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த உலமாக்களுக்கும் எந்த மத குருமார்களுக்கும் துணிச்சலாக சத்தியத்தை போட்டு உடைப்பதற்கு திராணி இல்லாத நேரத்தில் சத்தியத்தை, இஸ்லாத்தை இப்படித்தான் போட்டு உடைக்கணும். என்ன எதிர்ப்பு வந்தாலும் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பதை எடுத்து சொன்னவர் சகோதரர் ஜெயினுலாபுதீன் அவர்கள். அப்படிப்பட்ட ஆரம்பத்தில் பெருகிராம் பத்திரிகையில அறிவுகட்ட சின்னம்
உண்மையிலே அவனுக்கு அறிவு இருக்கான்னு தெரியல. மனுஷன் என்று இருந்தால் அவனுக்கு சொந்த புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தி இருக்கணும். உனக்கு போன கண்டன ஆர்ப்பாட்டத்திலே சொன்னோம், எங்களை பற்றி எழுதுவதாக இருந்தால், இஸ்லாத்தை பற்றி எழுதுவதாக இருந்தால் எங்கிட்ட வாப்பா, என் அலுவலகத்தை தேடி வா, இஸ்லாத்தை பற்றி உனக்கு என்ன எழுதணும் நான் தரேன் உனக்கு ஆர்டிக்கல், உனக்கு பக்கம் பக்கமா நான் உனக்கு பேட்டி தரேன் என்று சொல்லி இருந்தும் கூட கொஞ்சம் கூட சொல் புத்தி இல்லாமல், சுய புத்தி இல்லாமல், பத்திரிகையினுடைய அனைத்து அடிப்படை தர்மத்தையும் மீறி, என்னடா பத்திரிகை தர்மம் இது? எவ்வளவு ஒரு 3 கலிசரை வாய்க்கு வந்ததை கொட்டினால் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒருத்தர் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒருவரை பற்றி, இது அன்பு செலுத்துறதா மேட்டர் இல்ல. அப்ப அன்பு செலுத்தாத ஆளா இருந்து ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பானுங்க. நம்ம என்ன பேசுறோமோ இதுல இருந்து எண்ணத்தை எடுக்கலாம் என்று பார்க்கக்கூடியவர்கள் அதையும் கேட்பாங்க. அப்ப இத்தனை லட்சம் மக்கள் மதிக்கத்தக்க ஒரு தலைவரை, ஒரு ஜமாத்துடைய நிறுவன தலைவரை பற்றி எழுதக்கூடிய நேரத்தில் அவன் சொல்றான் வச்சுக்கோ, அவன் அப்படித்தான் சொல்றான். என்ன செய்தி போட்டிருக்காங்க, 2 கருத்தை சொல்றாங்க. எவ்வளவு துணிச்சல் இருக்கும் பாருங்க. இத்தனை லட்சம் மக்கள் கொந்தளிப்பாங்களே என்று தெரிந்திருந்தும் கூட அவனை பொறுத்தவரைக்கும் பிச்சை குழம்பு தானே, என்னத்தையாவது பரபரப்பா எழுதி பத்திரிகை விற்பனை செய்ய வேண்டும், அது மட்டும் தான் அவனுக்கு நோக்கம். 2 கருத்தை சொல்றான். ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 பேர்கள் சொன்னார்களாம், என்ன சொன்னாங்கன்னா, எங்களை காட்டி கொடுத்தது இவர்தான், குண்டுவெடிப்பு சம்பவத்தில் எங்களை காட்டி கொடுத்தவர் இவர்தான் என்று சொன்னதாக ஒரு செய்தியை போடுற. நான் உனக்கு கேட்கிறேன், நீ நல்ல அறிவுள்ளவனாக இருந்தால், நாங்களும் எத்தனையோ பத்திரிகை சந்திச்சிருக்கோங்க, எத்தனையோ விஷயங்களுக்காக, எத்தனையோ போராட்டத்திற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். பல பத்திரிகையாளர் நண்பர்களை அழைத்து வைத்து ஒரு விஷயத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம், நாங்கள் சொல்லுவோம், அறிக்கையாக அந்த மேட்டரை சொல்லுவோம். சொல்லி முடிச்சதும் அவங்க அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. 10 நிமிஷம் பேசிட்டு நாங்க கலந்து போக மாட்டோம். அவங்க 200 கேள்வி எங்க இடத்துல கேட்பாங்க. இது எப்படி பாய், அது எப்படி பாய், அப்படின்னா என்ன செய்வீங்க, இப்படி இருந்தா என்ன செய்வீங்க, இப்ப கூட ஒரு செய்தி சொல்லும் பொழுது மீண்டும் அவன் மாற்றிக்கொண்டாவிட்டால் என்ன செய்வீங்க? இதான் சிந்தனையாளர்கள், அறிவாற்றல் மிக்கவர்கள், சிந்தனையாளர்கள் இப்படித்தான் கேள்வி கேட்பாங்க. அந்த 3 பேரும் 1997 நடந்த சம்பவத்தையும் 98 நடந்த சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட சொன்ன, உனக்கு கேட்கிற புத்தி உனக்கு என்னமா போச்சு? அவன் 1000 சொல்லுவான், அவன் சொல்றதை எல்லாத்தையும் பத்திரிகை செய்தியா வெளியிடுங்க. இவர் தான் காட்டி கொடுத்தாரு, காட்டி கொடுத்தாரு வார்த்தை எப்ப வரும்? நானும் இவரும் அண்ணன் தம்பி, என் வாப்பாவுடைய பாக்கெட்ல இருந்து நான் 10 ரூபாய் தூக்கிட்டேன், அவருக்கு தெரியாம ஒரு 10 ரூபாய் தூக்கிட்டேன். என் அண்ணன் என்ன செஞ்சுட்டாரு, என்ன காட்டி கொடுத்துட்டாரு. பாப்பாவும் பாக்கெட்ல 10 ரூபாய் காணுமா, திருநெல்வேலி வந்தா அப்படின்னு என் அண்ணன் என்ன காட்டி கொடுத்துட்டான். செயல் செஞ்சா தானே காட்டி கொடுத்தாரு. நீங்க தான் சொல்றீங்களா, நான் அந்த செயலை செய்யலன்னு சொல்றேன், பிறகு எப்படி காட்டி கொடுத்தாருங்கிற வார்த்தை எப்படி வரும்? அவன் தான் கேட்டு தரமா சொன்னா, ஓ அறிவு எங்க போச்சு, உனக்கு நாங்க தான் கேட்கிறோம். அவன் தானே சொன்னா, நாங்க அதை போட்டோம், அதான் எங்க சொல்லாத. அவன் சொன்னா ஓ அறிவு எங்க போச்சு. 2வது கருத்து என்ன சொல்றாருன்னா, நாட்டில இதுதான் டேஞ்சரான மேட்டர். எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க உனக்கு. நாட்டில் நடைபெற்ற அனைத்து குண்டுவெடிப்பினுடைய பின்னணியிலும் சகோதரர் பிஜே தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, நிறைய மத குருமார்கள் கொல்லப்பட்டார்கள். 1997 ஆகஸ்ட் மாதம் கே.கே. நகர் பள்ளிவாசல் இமாம் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு நாகூரை சேர்ந்த ஆளும் ஜார்ஜ் அவருடைய மனைவி கொல்லப்பட்டாங்க. எல்லா கொலை சம்பவத்தினுடைய பின்னணியிலும் பிஜே தான் இருக்காரு. என்னடா செஞ்சாரு, அவர்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினார் அவங்கள, அப்படி எல்லாம் செய்யல. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, இது அந்த நாய் அப்படியே பத்திரிகையில போடுறான், கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் அப்படியே போடுறான். அவன் சொல்றான், இவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய இண்டோர் மீட்டிங் நடத்தினாராம். 1998 பிறகாக நிறைய இண்டோர் மீட்டிங் நடத்தி, இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் 50 வயதை கடந்தவர்கள் சொற்பமாக இருக்கிறீங்க, 50 வயதிற்கு உட்பட்டவர்கள், இன்னும் சொல்வதாக இருந்தால் அதிகபட்சமாக இளைஞர்கள் இருக்கீங்க. தமிழ்நாடு தௌஹீத் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஆயுதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிறுவன தலைவரை பார்த்து சொல்றான், இவர் என்ன பண்ணுவாரா, இண்டோர் மீட்டிங் நடத்துவாராம், வன்முறை தூண்டுற மாதிரி நிறைய பேசுவாராம். அவனோட பேச்சு அப்படியே இளைஞர்கள் கேட்டாங்கன்னா அவர்களுக்கு அப்படியே வன்முறை ரத்தம் பாயும், அப்படியே வன்முறை செயலில் ஈடுபட்டு விடுவார்கள். நாட்டிலே நடந்த அனைத்து கலவரங்களுக்கு பின்னணியிலும் இவருடைய பேச்சு தான் இருக்கு, இவர் பேசியதன் காரணமாகத்தான் எல்லா சம்பவம் நடந்தது என்று அவன் சொல்றான். நாம கேட்கிறோம், இவனை பார்த்து நாம கேட்கிறோம், ஏண்டா பிஜேவை பற்றி அவன் அப்படி சொன்னால் நீ என்ன செஞ்சிருக்கணும்? 25-30 ஆண்டு காலமாக சமுதாயத்தில் பொது வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை நீ அறிந்திருக்காவிட்டால் குறைஞ்சபட்சம் நீ என்ன செஞ்சிருக்கலாம், இதை பார்த்திருக்கலாம். போன தடவை முஸ்லிம் சமுதாயத்தை கோபப்படுத்தும் விதமாக நாம் செய்தி வெளியிட்டோமே, என்ன செஞ்சாங்க? ஜனநாயக வழியிலே தான் நம்ம போராட்டம் நடத்தணும்,
அந்த ஒரு போராட்டம் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய வரலாறை எடுத்து பார்த்தால் நாம எங்கேயாவது அத்துமீறி இருப்போமா? இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகியாகட்டும், மாவட்ட நிர்வாகியாகட்டும், கிளை நிர்வாகியாகட்டும், நீ சொல்ற மாதிரி லோக்கல்ல அவன் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு 75 நியூசன்ஸ் கேஸ் வாங்கியிருப்போமா? நான் இந்த ஜமாத்துல நிர்வாகி, எங்க மீது எங்களுடைய பகுதியில வந்து காவல் நிலையத்தில் கேட்டுப்பாரு. இவன் சொல்றான் அப்படியே பயங்கரமா பேசுவாரா, பேசுறா நமக்கு அப்படியே ரத்தம் சூடாயிருமா? சூடானவர்கள் தான் இந்த காரியத்தை செஞ்சாங்க. ஆனா அடிமுட்டாளே, புத்திசாலி நினைச்சு அவன் எழுதுறா, நீ ஒரு அடிமுட்டாள். ஏன் தெரியுமா? நீ சொல்வது போன்ற ஒரு ஜமாத்தை அவர் உருவாக்கி இருந்தால், நீ சொல்ற மாதிரி இளைஞர்களை அவர் சூடாக்கி இருந்தால், இந்நேரம் அலுவலகம் இருந்திருக்காங்க. சகோதரன் பிகே அவர்களை பற்றி எழுதிவிட்டு, நாங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை பற்றி இழிவாக எழுதிவிட்டு, மீண்டும் அதே இடத்துல நீ அலுவலகத்தை நடத்திருப்பாயா? நடத்திருக்க முடியாது. எல்லா காவல்துறையும் இருக்கிறாங்க, உளவுத்துறை இருக்கிறாங்க, தைரியமா சொல்லுவோம். என்ன காரணம்? செய்வோம். என்ன காரணம்? இளைஞர்கள் அப்படி வார்த்தெடுக்கப்படலாம். வார்த்தெடுக்கப்படாத காரணத்தினால்தான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை அரசாங்கத்தையும் நீதிமன்றத்தையும் காவல்துறையையும் நாடி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கு. உள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன கோழைகளா? வீரம் இல்லை நினைக்கிறியா? இவன் தலைவரை பற்றி பேசுல குருவா கத்துவா கலைவன் மட்டும் பாக்குறியா? மாநில தலைமைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறோம். தலைமை உத்தரவிட்டால் அலுவலகம் அங்க இருக்காங்க. நீ பாட்டு வாய்க்கொண்டு இருக்க. அப்ப கேட்கிறோம், நீ சூடு சோழனை உள்ளவனாக இருந்தால் அனைத்து பத்திரிகை அன்பர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், யாரையும் எதிர்ப்பது என்னுடைய நோக்கம் இல்ல. அவன் அலுவலகத்தை உடைச்சு அவன் பத்திரிகை பெரிய பிரபலமாக நாங்கள் விரும்பல. உனக்கு எங்களுடைய படைத்த இறைவன் உனக்கு சரியான செருப்படியை கொடுப்பாடா. சமுதாய மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், அந்த பத்திரிகை தனிமைப்படுத்தப்பட வேண்டும். இஸ்லாமியர்களை புறக்கணிச்சோம் சொன்னார். இந்த நாட்டில இஸ்லாமிய புறக்கணிப்பு இருக்கு பாருங்க. நம்ம சமுதாயம் புறக்கணித்தால் எவரும் எந்த இடத்துல நிற்கவே முடியாது. பத்திரிகை இழுத்து கூட்டப்படும். முஸ்லீம் அல்லாத மக்கள் கேட்டு பாருங்க, எங்களை விட்டுருங்க. இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த எங்களை விட்டுவிடுங்கள். நாங்கள் அல்லாத முஸ்லீம் அல்லாத மக்களை கேட்டு பாருங்க. ஒரு RSS, பிஜேபி, சிவசேனா போன்ற இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவர்களை கேட்டு பாருங்க, பிஜே என்பவர் யாருன்னு. நீ போட்டிருக்க மேட்டர் அவன் சொல்ல மாட்டான். அவன் தெரிந்திருக்கக்கூடிய உண்மையை சொல்லுவான். பிஜே என்று சொல்லப்படக்கூடியவர் இந்த சமுதாயத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தன்னாலான கடும் உழைப்பை செலுத்தக்கூடியவர் என்று சொல்றார். எத்தனை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், எப்படி ரணப்படுத்துற மாதிரி கேட்டு கேட்பாங்க. சும்மா கிடையாது. உலகத்தில் இது ஒரு சமுதாயத்தில் பெரும் சவால் விடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. என்ன பற்றி கேளு, எங்கள் சமுதாயத்தை பற்றி கேள், உனக்கு என்ன சந்தேகம் இருக்கிறத கேள். அனைத்து சந்தேகத்தையும் முன்முகத்தோடு உனக்கு தெளிவுபடுத்துவோம். உலகத்தில் எவ்வளவு செஞ்சு பாத்தீங்களா? இஸ்லாத்தை எடுத்து சொன்னீங்களா? அப்படி இஸ்லாத்தில் சமூக நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணகர்த்தமாக இருந்த ஒரு நபரை பற்றி. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் மட்டுமல்ல, தமிழக அளவில் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனங்களுக்கு மத்தியில அதிகமான இரத்த தானம் செய்த ஒரு இயக்கமாக தமிழக அளவில் கடந்த 5 ஆண்டு காலமாக முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், யார் இந்த ஜமாத்துடைய நிறுவன தலைவராக இருக்கிறாரோ அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவர்கள் இந்த நிர்வாகத்தை நடத்தியதன் காரணமாக தமிழக அளவில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக. ஏன் ரத்த தானம் செய்யறோம்? இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். ரத்த தானம் செய்வதற்கு காரணம், நாம் ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள் கிடையாது. சில முஸ்லிம் உணர்ச்சிப்பட்டு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபடுறார். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. உள்நாட்டு தீவிரவாதத்தை காலில் போட்டு மிதித்தது இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்க. அதே சமயத்தில் அந்நிய சக்தி நாட்டுக்குள்ள ஊடுருவினால் பாகிஸ்தான் முஸ்லீம் என்று பார்க்க மாட்டோம், அடித்து விரட்டுவோம் என்று சொல்லிக் கொடுத்தார். இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்த பிஜேபி பார்த்து இந்த பாடம் படித்த இத்தனை லட்சம் மக்களை காயப்படுத்தும் விதமாக அந்த நபரை பத்தி இப்படி விமர்சனம் செய்ய, உனக்கு இது இறுதி எச்சரிக்கையா செஞ்சு சொல்லி காட்டுகிறோம். இந்த போராட்டத்தை நம்ம இங்க மட்டும் நடத்தல. இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் இது கடும் கண்டன போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் காரி உண்மையிலும் போராட்டம். காரி உண்மையிலக்கூடிய செய்தியை நீ செஞ்சுட்ட, இன்ஷா அல்லாஹ் நீ இங்கேயும் காரி உண்மையிலப்படுவாய். நீ இருக்கக்கூடிய பகுதியில் கூட பொதுமக்களால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, ஆனா பாதிகளா ஏன்டா இப்படி சும்மா இருக்கக்கூடிய சமுதாயத்தை வேதனைப்படுத்துறீங்க என்று சொல்லி
மாற்று மத சகோதர சகோதரிகள் கூட உன் மீது இன்ஷா அல்லாஹ் காரி வீடுவார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிதுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் பயங்கரவாதி நீயேடா. தயாரடா தயாரடா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1.